இந்த கருத்தரங்கிற்கு வரும்பொழுது அவரை பற்றிய முன்னுரைகளை எடுத்து சொல்லும் பொழுது, நான் இந்த பள்ளிக்கு வந்தது எனக்கு தான் ரொம்ப பெருமை. எனக்கு உங்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட அருமையான பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்பும், எல்லாரையும் நம்ம கல்வி தந்தைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிஜமாகவே ஒரு கல்வி தந்தையை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய அன்பு அண்ணன் முருகேசன் அண்ணா காலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் இதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்திருந்தேன். குளோபல் வார்மிங்னா உங்களுக்கு தெரியும், புவி வெப்பமடையுது. குளோபல்னா புவி, வார்மிங்னா சூடாகும். அது உங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்துல. பூமி சூடாகுது, நமக்கு ஜுரம் வந்தா என்ன ஆகும்? உடம்பு சூடாகும். சூடானா நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா என்ன பண்ணுவாங்க? மாத்திரை கொடுப்பாங்க, மருத்துவமனை கூட்டிட்டு போவாங்க, படுக்க வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, விளையாடாதீங்க, பள்ளிக்கூட போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா நமக்கு உடம்புல சூடு அதிகமாகும் போது நமக்கு ஜுரம் வருது. அதே போலதான் பூமிக்கு சூடானா பூமிக்கு ஜுரம். பூமிக்கு ஜுரம் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள பாத்துக்கணும் இல்லையா? நம்மள எப்படி நம்ம அம்மா பாத்துக்கிறாங்களோ அதே போல பூமிக்கு சூடாச்சுன்னா நம்ம தான் பாத்துக்கணும். இன்னைக்கு நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன். நம்ம என்ன வெளியில விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. அதை விட அதிகமாக வாகன புகை. எவ்வளவு காரு முன்னாடியா மாட்டு வண்டி அந்த மாதிரி போவாங்க. இப்ப நிறைய காரு, நிறைய பைக்கு, நிறைய ட்ரெயின், எல்லாம் எவ்வளவு புகை. அத்தனை புகை எங்க போகுது? பூமிக்கு தான் போகுது, மேல போகுது. அதே போல நிறைய ஃபேக்டரி, முன்னாடியா அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் இருக்காது. ஆனா இப்ப நிறைய தொழிற்சாலைகள் இருப்பதா நிறைய புகை. அந்த புகையில எங்க போகுது? வானத்துல போகுது. இப்ப புகை போக போக கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்ல, ஆக்சிஜன், அந்த வளிமண்டலத்துல ஆக்சிஜன் மட்டும் இல்ல, மீத்தேன், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அந்த மாதிரி நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்லுவாங்க. அது பசுமை இல்ல வாயுக்கள். இவையெல்லாம் கொஞ்சமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அதிகமாக பூமி சூடாகும். பூமி பந்து சூடாக என்ன ஆகுது? அப்ப பூமி சூடாகும் போது பனிப்பாறையில உருவும். பனிப்பாறையில எங்க இருக்கும்? ஆர்டிக், அண்டார்டிக் அந்த மாதிரி உலகத்துடைய கோடியில இருக்கக்கூடிய மேலே கீழே இருக்கும். பார்த்துருக்கீங்க, நார்த்ல இருக்கும், சவுத்ல இருக்கும். இந்த பனிப்பாறைகள் உருக பூமியில என்ன ஆகும்? நம்மளுடைய கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா கடலோட இருக்கிற ஊர்லாம் தண்ணி கீழே போயிடும். நிறைய ஊர் ரொம்ப தண்ணி கீழே போயிருக்கு. குறிப்பாக அந்த ஐலண்ட் சொல்லுவாங்க. ஐலண்ட்னா என்ன? ஒரு தீவு. தீவை சுத்தி தண்ணி இருக்கும். தண்ணியோட உயரம் ஏறு, பனிப்பாறை உருகுது. அப்ப தண்ணி எல்லாம் அந்த கடலுக்கு வந்து, அப்ப அந்த கடலுடைய உயரம் அதிகமாகும். இப்ப கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவெல்லாம் தண்ணியில முழுகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அப்ப கிளைமேட்டும் மாறும். கிளைமேட்னா என்ன? காலநிலை, அதாவது கிளைமேட் சேஞ்ச். எப்ப வெயிலா இருக்குமோ அப்ப அதிக வெயில். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்களா எல்லாரும்? அந்த வீடியோல அந்த ஊர்ல தான் வெயிலே என்னன்னு தெரியாது. ரொம்ப நம்ம ஊர்ல தான் வெயில் அதிகம். இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இல்ல அமெரிக்கா போன்ற சில ஊர்கள்ல எல்லாம் வெயில ரொம்ப இருக்க கொஞ்சம் கம்மியா தான். ஆனா அந்த ஊர்லயே அதிக வெயில். அவ்வளவு வெயில நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நிறைய வெள்ளம், வறட்சி, புயல், வரலாறு காணாத காத்தடிக்குமா, அந்த காத்துல காரு, மாடு, வீடு எல்லாம் பறந்து போயிடும். நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுதான் காலநிலை மாற்றம். இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கணும். முதல்ல 2 விஷயம் சொல்லணும். இப்ப நம்ம காத்து பத்தி சொன்னோம் இல்லையா? காத்துல நிறைய சூடாகுது, ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாகுது அப்படின்றவங்க. அதே போல தண்ணீரிலும் மாசுபாடு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சேலம் எப்பேற்பட்ட பெருமைமிகு மாநகரம், நகரம், இந்த மாதிரி ஒரு மாவட்டம். அவ்வளவு 3 நதி இங்க ஓடுது. எல்லாருக்கும் தெரியுமா? இந்த ஊர்ல ஓடக்கூடிய மிகப்பெரிய நதி மணிமுத்தாறு, அப்புறம் சலபங்கா, வசிஷ்ட நதி. இந்த 3 ஃப்ரெஷ் வாட்டர் இதுதான் ஓடுது. ஆனா உலகத்துல எவ்வளவு நதி இருக்குன்னா நிறைய இருக்கு. உலகம் எப்படி இருக்கு? உருண்டையா இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உலகம் 70% தண்ணியால செய்யப்பட்டது. நீரின்றி அமையாத உலகம் படிச்சிருப்பீங்கல்ல? நீரின்றி அமையாத உலகம்னா உலகத்துல நிறைய தண்ணி,
கொஞ்சம் தான் நிலம். 70% தண்ணி, 30% தான் நிலம். நம்ம இருக்கிற இந்த பூமியில நிலமா இருக்கிறது 30%, மிச்சம் 70% தண்ணி. அந்த 70% தண்ணியில எவ்வளவு கடலா இருக்கும், உப்பு தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உப்பு தண்ணியாக இருக்கக்கூடியது 97.5%. அதாவது 97% மேல் உப்பு தண்ணி, கடல் தண்ணி. ஓஷன் இருக்குல்ல, 5 பெருங்கடல் ஓஷன் இருக்கு, சீ இருக்கு, எல்லாமே தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது, கடலில் இருக்கிறது. மிச்சம் 2% தண்ணி இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? மிச்சம் தான் பனிப்பாறைகளாக ஆர்டிக் அண்டார்டிக்ல இருக்கு. அதுல 1%க்கு மேல பனிப்பாறையா இருக்குது. ஒரு 1% தான், அதுக்கும் கம்மியா இருக்குது நிலத்தடி நீர். நிலத்துக்கு இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம உடனே போய் பக்கெட் போட்டு குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. சோ நிலத்தடி நீரா இருக்கிறது 1%க்கும் கம்மி. நாம குடிக்கக்கூடிய தண்ணி நன்னீர் அப்படின்னு சொல்லல, இது எவ்வளவுனா 0.9%. 1%க்கும் கம்மியாதான் நிலத்துக்கு மேல நம்ம பாக்குற ஆறு, குளம், ஓடை, வாய்க்கால், கிணறு இதெல்லாம் நல்ல தண்ணி இருக்கு. அப்ப அந்த 1% எப்படி பாத்துக்கணும்? நம்ம எப்படி பாத்துக்கணும்? வீணாக்கலாமா அந்த தண்ணிய? வீணாக்க கூடாது, அது நல்லா பாத்துக்கணும். அதுல குப்பையை கலக்கிறது, கழிவு கலக்கிறது, ஃபேக்டரியில இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவு கலக்கிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இருக்கிறது நாம குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி 1%க்கும் கம்மி. அந்த 1% தண்ணிய நம்ம முறையாக சேமிக்க வேண்டும், முறையாக பராமரிக்க வேண்டும், முறையாக அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். என்றால் அந்த தண்ணியை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை மாசுபடுத்த கூடாது. அதுதான் நீங்க எடுத்து போற மெசேஜ். ஓகேவா? நீங்க சின்ன பசங்க, நீங்க வளர்றீங்க, இப்ப இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தண்ணியை மாசுபடுத்திட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏற்காடுல அது நல்ல தண்ணி வருதா இல்லையா? மழையில இருந்து ஏற்காடு பக்கத்துல எத்தனை பேர் ஏற்காடு போயிருக்கீங்க? எல்லாருமே போயிருக்கோம், நானும் போயிருக்கேன். அப்போ ஏற்காடு தண்ணி வருது, மழையில இருந்து நல்ல தண்ணி வருது. ஆனா நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தோடனே என்ன ஆயிடுது? சாக்கடையாக ஆயிடுதா இல்லையா? நம்மளால அந்த தண்ணி எப்படி குடிக்க முடியுதா? இல்ல. எப்பேற்பட்ட நதி இந்த ஊரு? காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லலாம். இல்ல கேரளாவை சொல்ற மாதிரி சேலத்தையும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லனா, அற்புதமான ஒரு மலை, ஏற்காடு மலை. 3 மிகப்பெரிய நதிகள் ஓடுது. இவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தும் தண்ணீர், நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்கவில்லைன்னா அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அப்ப வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். வாட்டர் கன்சர்வேஷனா அந்த தண்ணியை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எந்த இடத்துல அந்த கழிவு வருதோ அதை நம்ம சரிப்படுத்தணும். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல? கணிதம் டிஎம்சினா என்னது? அதாவது ஒரே ஒரு கான்செப்ட். ஒரு கியூபிக் ஃபீட்னா ஒரு கியூப் பாத்தீங்கன்னா, கியூப் தெரியுமா? கலர் கலரா இருக்குமே. யார் கியூப் அந்த ரூபிக்ஸ் கியூப்ல விளையாடுறீங்க? ஓ, எல்லாரும் விளையாடுங்க, சூப்பர். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண ஒரே கலரா வரும். அந்த கியூபிக் சின்னதா இருக்கு. அதுவே ஒரு அடி கியூபா யோசிச்சு பாருங்க. ஒரு அடி நீட்டு, ஒரு அடி பிரெத், ஒரு அடி ஆழம் இருக்குதுன்னா அந்த ஒரு அடி கியூபிக் ஃபீட் தான் நம்ம சொல்ற கியூபிக் ஃபீட். அது கியூப் ஆட்டம். அதுக்குள்ள எத்தனை தண்ணி? ஒரு அடி பண்ணீங்கன்னா அதுக்குள்ள 25 லிட்டர் தண்ணி பிடிக்கலாம். 25 லிட்டர் தண்ணிய அந்த ஒரு அடி கியூபிக் ஃபீட்டுக்குள்ள பிடிச்சி வைக்கலாம். ஆனா நம்ம சொல்றது பில்லியன் கணக்கான தண்ணி, கிட்டத்தட்ட 2800 கோடி லிட்டர் தண்ணிய அதுல நம்ம பிடிச்சி வைக்கலாம். இங்க மேட்டூர் டேம்ல அந்த தண்ணியை நம்ம சேலத்துக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? 5 டிஎம்சி தான். அங்க எவ்வளவு டிஎம்சி இருக்குது? ஏகப்பட்ட டிஎம்சி இருக்குது, 5 டிஎம்சி. அதே வந்து நகரத்துக்கு 1 டிஎம்சி தண்ணி இருந்தா நகரத்தோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துது. தண்ணியே இல்ல அப்படின்ற பிரச்சனையே வராது. அப்பேற்பட்ட நல்ல தண்ணிய சேமிக்க வைக்க முடியாம கடலுக்கு தினம் அனுப்பிடும். சேமிக்க வைக்க முடியல. இந்த மேட்டூர் தண்ணியை வச்சு தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துடலாம், சேலம் மாவட்டத்துடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துடலாம். ஆனா அதை நாம் சேர்த்து வைக்க முடியவில்லை. சேர்த்து வச்சாலும் அதை மீனா கடலை கொண்டு தள்ளிடுறதுனால தண்ணீர் இல்லை. அதனால இந்த விஷயத்தான் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணீர், நல்ல காற்றை சேர்த்து நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அதை பாதுகாத்தாலே இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. அதை நாம தடுத்து நிறுத்திக்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தண்ணியை வீணாக்காம பாத்துக்கிறது, அதே சமயம் காற்றை மாசுபடுத்தாம பாத்துக்கிட்டாலே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சுகாதார பிரச்சனைகளும் நம்ம தீர்த்து வச்சிடலாம். நீங்க பசங்களா, நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய விஷயம்
சொல்லுவீங்களா? சரி, சேலம் மாவட்டத்தில் யார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்? சேலம் மாவட்டத்தில் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க. இந்திய அளவில் கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்கள். அடுத்தது பாரா ஒலிம்பிக்ல மெடல், கோல்ட் மெடல் வாங்கின மாரியப்பன் இருக்காங்க. இவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் தெரியுமா? பாத்துட்டீங்களா? நீங்களாம் அதே மாதிரி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கெல்லாம் போகணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், கெட்டது எதுவுமே பண்ணக்கூடாது. உடம்பு நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்? கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ல நீங்க ஒரு வீடியோ பார்த்தா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பசங்க பார்த்துருப்பீங்க. ரோஸ் கலர்ல ஏதோ ஒரு மிட்டாய் அதுல ஏதோ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டா பாத்தீங்களா? வீடியோல ரோஸ் கலர் மிட்டாய் யாராவது கொடுத்தா வாங்கிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன, அந்த மிட்டாயில ரொம்ப பெரிய நஞ்சு கலந்து போதை கலந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்க அந்த மிட்டாயை சாப்பிட்டா திருப்பி திருப்பி அந்த மிட்டாயை கேட்பாங்க, கேட்டு வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன சொல்லணும்? முதல்ல நோ. என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். உங்க எல்லாருமே கத்துக்கீங்க. நோ சொல்லணும்னு முதல்ல கத்துக்கணும். எதுக்கு நோ சொல்லணும்? படிக்கிறதுக்கு நோ சொல்லணுமா? இல்ல, படிக்கிறதுக்கு எஸ். லைப்ரரி போகணும், போறீங்களா? கஞ்சா குடுக்குறாங்க, மது வீடு பக்கம் விற்கிறாங்க, அந்த பக்கம் போவீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். எதுக்கு நோ சொல்லணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா படிக்க சொன்னா எஸ் சொல்லுங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்ல தெரியாதவங்க வந்து போதையோ கஞ்சாவோ இல்ல குடியோ ஒரே வாட்டி சிகரெட் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? முதல்ல நோ சொல்லணும். புரியுதா? நோ, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், எனக்கு மது பழக்கம் வேண்டாம் அப்படின்னு எடுத்தவங்க சொல்லுவீங்களா? அதான் முக்கியமான விஷயம். எடுத்தவங்க முதல்ல வாட்டியே நோ சொல்லுவீங்களா? இந்த பழக்கம் வராது. அந்த பழக்கம் வந்துச்சுன்னா உடம்பு நுரையீரல் கெட்டு போகும். நுரையீரல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, லிவர், அப்புறம் ஈரல் கெட்டு போகும், லங்ஸ் இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா நாளைக்கு நீங்க ஒரு அத்லீட் ஆகவோ, ஒரு கோல்டு மெடல் வின் பண்ண முடியுமா? இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியுமா? இல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் போக முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கத்துக்கணும். ஆம்பளை பசங்க எல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் போடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. பெண்கள்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கோங்க. நீங்க கராத்தே போகணும் என்ற விஷயங்கள்லாம் இருக்கு. யாருக்கெல்லாம் சிலம்பம் கராத்தே தெரியும்? பெண்களுக்கு கத்துக்கணும், எல்லாரும் கத்துக்கணும். என்னுடைய படிப்பெல்லாம் சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சிலம்பம் சுத்த கத்துக்கோங்க. நிறைய தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுங்க. ஏன்னா இனி பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. அதனால முக்கியமாக தற்காப்பு கலைகளை நீங்க எல்லாம் கத்துக்கணும். ஏன்னா நீங்க தைரியமா இருந்தாதான் எப்பேற்பட்ட பிரச்சனையோ நீங்க அதை நீங்க சமாளிக்கணும். இது ரெண்டுமே பண்ணணும். ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம். விளையாடு, அதாவது வாலிபாலோ ஓட்டப்பந்தயமோ இல்லைன்னா ஹாக்கியோ எதுனாலுமே நீங்க ஸ்போர்ட்ஸ் கத்துக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, இந்த ஊர்லயே ஒருத்தர் வந்து படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 1976ல இருந்து 1984 வரைக்கும் சேலத்துல தான் படிச்சாரு. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அதை வந்து 11 செகண்ட்ல ஓடிட்டாரு. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒலிம்பிக் ரெக்கார்டு 10 செகண்ட் 9 செகண்ட் தான். ஆனா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 11 செகண்ட் 1979ல இருந்து 86ல இருந்து அவர் ஓடிட்டாரு. அந்த ரெக்கார்டை ரொம்ப நாளா சேலம் மாவட்டத்தில் பீட் பண்ணல. சேலம்னா ஒருங்கிணைந்த டிவிஷன் சாம்பியன். சேலம் மட்டும் இல்ல, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல் இதுதான் டிவிஷன் சொல்லுவாங்க. அந்த டிவிஷன்ல அவர் கிடைச்ச அந்த 11 செகண்ட் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 11 செகண்ட் ஓடி ஜெயிச்ச ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு தெரியுமா? யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரும் இந்த சேலம் மாவட்டத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்த படிச்சாரு. அவருக்கு படித்த ரெக்கார்டு, அதாவது சேலம் டிவிஷன்ல 100 மீட்டர் ரேஸ்ல 11 செகண்ட் அவர் படித்த அந்த ரெக்கார்டை ரொம்ப வருஷம் சேலம் டிவிஷன்ல பீட் பண்ணாங்க. இப்ப பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அந்த ரெக்கார்டு இருந்தது சேலம் டிவிஷன்ல. இப்ப யார் அந்த ரெக்கார்ட் பண்றது தெரியல. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எல்லாம் இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். அப்பதான் தனி மனித ஒழுக்கம் வளரும். நம்மளுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரிய ஆர்கிடெக்ட் ஆகலாம், பெரிய வாத்தியார் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம், பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தலாம், ஒரு சிறந்த தாய்மாரா இருக்கலாம், சிறந்த தந்தையா இருக்கலாம். ஆனா தனி மனித
படிக்கிறத விட ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பொண்ணுன்ற பேரை தான் நீங்க வாங்கணும். You have to be good boys, good girls, not anything else. சரியா? நல்ல பசங்கன்ற பேரை எடுக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்துவதை விட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்க அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துங்கள். வேற எதற்குமே அதை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு போன்ல எல்லாமே வருதா இல்லையா? ஒரு ட்ரெஸ் போட்டு போட்டோ போட்டா உடனே என்ன சொல்லிடுறாங்க, 100 லைக்காவது வாங்கணும், 10 லைக்காவது வாங்கணும் அப்படின்றாங்க. 10 லைக் வாங்குறதை விட நீங்க நல்ல பொண்ணு பேர் வாங்குறதா ரொம்ப முக்கியம். நீங்க 10 பேர் உங்களை ஃபாலோ பண்றதை விட நல்ல பையன் ஒழுக்கமான பையன் பேர் வாங்குறதா உங்களுக்கு முக்கியம். நீங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பள்ளி வளாகத்தை வரும்போது நிறைய நல்ல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, மரக்கன்றுகளை நடுவது. அப்ப இங்க பணி பார்த்தேன், சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு சிலை வைத்திருக்கு. அதுல ஒரு 5 படிக்கல்களை வச்சிருக்கீங்க. பொறுமை, விடாமுயற்சி, அன்பு, இதெல்லாம் தானே வச்சிருக்கீங்க. இதெல்லாம் செய்துதான் வெற்றிங்கிறத படியை அடைய முடியும்னு அதுல போட்டிருக்காங்க. அதே உங்களுடைய காலால காட்டிக்கிற இல்லையா? உங்களுடைய காலால நம்மளுடைய குடியரசு அண்ணாமகள் எல்லா பிளான்ல அந்த வெற்றிக்கிற படிகள் இருக்கிறார். இதே ஒரு மாடல், இதுதான் உங்களுடைய ஹீரோ. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும். இது நீ ஹீரோனா நீங்க போய் தியேட்டர்லயோ சினிமாலயோ டிவிலயோ தேடாதீங்க. உங்களுக்கு நடுவில் எவ்வளோ ஹீரோ, எவ்வளோ பேர் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை காலமாக எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு நீங்க எல்லாம் வாழணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியில படியை நாம கண்டிப்பாக தொட்டு விடலாம். இதெல்லாம் நான் என் பொண்ணுகளுக்கு சொல்றேன். என்னடா எங்க அம்மா வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு அறிவுரை சொல்லுவது என்னுடைய கடமை. என்னுடைய மகன்களுக்கு சொல்வது போலதான் என்னுடைய குழந்தைகளை நான் உங்களுக்கும் நான் சொல்றேன். அதாவது அறிவுரை என்றாலோ தாயாக உங்களுடைய ஒரு பெரியமாக உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் உங்களுடைய அறிவுரை சொல்றேன் நான் சொல்றேன். அதனால ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். படிப்பு தானா வரும். ஏன்னா நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கனாலே ஃபோக்கஸ் டெடிகேஷன் இருக்கும். படிப்பு தானா வரும். படிப்பு நல்லா வந்ததுன்னா இந்த உலக விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த மாவட்டத்தை மட்டும் அல்ல, நீங்க உலகத்திலே நீங்க கட்டி ஆடலாம். உலகத்திலே நீங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். இந்த காலநிலை மாற்றம் என்பதை நாம எல்லோரும் சேர்ந்துதான் நம்ம பண்ண முடியும். இந்த ஒரு ஜெனரேஷன் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய தலைமுறை யாரு? நம்ம தான். யாரு? நீங்க தான். உங்க கையில தான் அது இருக்கிறது. நம்மிடம் தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது உலகத்தை காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி வெள்ளத்திலையும் காட்டுத்திலையும் இந்த வெப்பத்திலாம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்பதால் இன்னைக்கே நாம அந்த காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்காக நாம உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும். தனி மனித ஒழுக்கம், படிப்பு, அடுத்தது இயற்கை, இந்த 3யுமே நீங்க ஒரு கூட்டாக சேர்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கைய வாழ பழகி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பசியையும் போட்டுக்கொண்டே என்னுடைய அருமை குழந்தைகளுக்கு உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய தாராளர்கள், உங்களுடைய பெரியவர்களை சந்தித்தது எனக்கு தான் இதுதான் மகிழ்ச்சி. அது நாளாக பெருமைப்பட்டேன் கூறிக்கொண்டு சுவாமி விவேகானந்தா பள்ளிக்கூடத்திற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பசுமை தாயகத்திற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு சிறுபொருள் மாணவராக மன மகிழ்ச்சி. மிக நன்றி.